உதகையில் மழை இல்லை என தாவரவியல் பூங்கா திறக்கப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்கள் பகிர்ந்திருக்கலாம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உதகையை பொறுத்தவரை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் நல்ல மழை இருந்த நிலையில் இந்த காலை முதல் மழையினுடைய அளவு குறைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உதகையில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா இன்று திறக்கப்பட்டது. இதனை அடுத்து இங்கே உதகைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவிற்கு வந்திருந்தார்கள். வந்து அவர்கள் தாவரவியல் பூங்காவில் மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக பூங்காவிற்கு வந்திருந்த பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதை அடுத்து திறந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே மீண்டும் தாவரவியல் பூங்காவானது தற்பொழுது பூட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்று உதகையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இன்று உதகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக ஆர்வமுடன் உதகையை சுற்றி பார்க்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனிடையே தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதேனும் மண் சரிவு அல்லது பேரிடர்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவரை கையாளுவதற்கான தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது உதகையில் மீண்டும் கனமழை பெய்ய துவங்கியிருப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மீண்டும் அறைகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.